வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சிஎம் கான்வாய்க்காக நிறுத்தப்பட்ட விஜயின் கார் கடுப்பான முதல்வர் தரப்பு. உளவுத்துறைக்கு ரெய்டு. தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா விஜய் தலைமையில் பனையூரில் இன்று நடத்திருந்தது. அதே ஈசிஆரை கடந்துதான் முதல்வர் ஸ்டாலினும் மாமல்லபுரத்தில் சுற்றுலா உச்சி மாநாட்டை தொடங்கி வைக்க சென்றிருந்தார். முதல்வரின் கான்வாயும் விஜயின் காரும் ஒரே நேரத்தில் நீலங்கரையை கடக்கும் சூழல் ஏற்பட்டதால் உஷ்ணமான மேலிடம் உளவுத்துறையினரை காய்ச்சி எடுத்திருப்பார்கள் கிசுகிசுக்கின்றனர். தவிகவின் 3ஆம் ஆண்டு நிகழ்வுக்காக காலை 9:55 மணியளவில் விஜய் நீலங்கரை வீட்டில் இருந்து புறப்பட்டிருந்தார். அதே சமயத்தில் முதல்வரின் கான்வாய் நீலங்கரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இதனால் ஈசிஆர் சாலையை கனெக்ட் செய்யும் பக்கவாட்டு சாலைகளை காவல்துறையினர் கான்வாய்க்காக பிளாக் செய்தனர். இதில் நீலங்கரை வீட்டிலிருந்து ஈசிஆரை பிடித்து பனையூரை எட்டவிருந்த விஜயின் காரும் மற்ற சில வாகனங்களுடன் சேர்ந்து தடுத்து நிறுத்தப்பட்டது. 2 மற்றும் 3 நிமிடங்கள் முதல்வரின் கான்வாய் நீலங்கரையை கடக்கும் போக்குவரத்து விடுவிக்கப்பட்டிருந்தது. விஜய் வீட்டிற்கு கிளம்பி அலுவலகம் வருவதை ஃபாலோ செய்த சாட்டலைட் சேனல்களுக்கு கேமராக்களுடன் சில யூனிட்களை நியமித்திருந்தனர். அவர்கள் விஜயின் கார் சிஎம்மின் கான்வாய்க்காக தடுத்து நிறுத்தப்பட்டதாக தகவல் சொல்லவே முதல்வருக்காக விஜயின் தடுத்து நிறுத்தம் என லைவிலேயே செய்தியாக்கிவிட்டனர் சேனல்கள். ஸ்பாட்டில் இருந்த உளவுத்துறையினர் அப்போது நம்முடைய தலை தான் மேலிடம் உருட்டப் போகிறது என கடுப்பாயினர். எதிர்பார்த்ததைப் போல தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலக நோட் கொண்டிருந்த உளவுத்துறையினருக்கு மேலிடத்திலிருந்து அழைப்பு வந்தது. இவ்வளவு அராஜகத்தை அஜாக்கிரதையாகவா இருப்பீர்கள்? முதல்வரின் நிகழ்ச்சி இருக்கிறது என்று தெரியும் அல்லவா? விஜயின் தரப்பிடம் தகவலை சொல்லி அவரை முதல்வரின் வருகைக்கு முன்பே அல்லது பின்போ வர சொல்லியிருக்க வேண்டியது தானே. இதெல்லாம் வழக்கமான நடைமுறை தானே. இதில் கூடவா கோட்டை விடுவீர்கள் என ரெய்டு விட்டிருந்தனர். நிகழ்ச்சி 11 மணிக்கு தான் என தவிக தரப்பு அறிவித்திருந்தது. அதனால் இயல்பாக விஜய் 10:40க்கு மேல்தான் நீலங்கரை வீட்டிலிருந்து கிளம்புவார் என அனுமானித்திருந்தோம். ஆனால் திடீரென உடனிருந்தவர்கள் ஏதோ ஜோசிய காரணங்களை அடுக்க சீக்கிரமே கிளம்பி இருக்கிறார் விஜய். மேலும் வேறு எதுவும் பெரிதாக இல்லாததால் செய்தியாளர்கள் தான் இந்த விவாதத்தை ஊதி பெரிதாகி லைவிலேயே அடித்து விட்டார்கள் என மேலிடத்தில் கூறி ஒரு வழியாக சமாளித்ததாக ஸ்பாட்டில் இருந்த உளவுத்துறையினர் பெருமூச்சு விட்டனர். சிஎம் கான்வாய்க்காக விஜயின் வாகனம் நிறுத்தப்பட்டதென பரவிய செய்தியில்தான் முதல்வர் கடுப்பானதாகவும் அதனால்தான் ஸ்பாட்டில் இருந்த உளவுத்துறை பிடித்த அதிகாரிகள் வாங்கியதாகவும் கூறுகின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனல் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.